بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. சூரா அல்-மாஊன். அல்-மாஊன் என்று சொன்னால் அற்பமான பொருட்கள். பொதுவாக மக்கள் அதிகமாக பெரிதுபடுத்த மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பொருட்களை தான் அல்-மாஊன் என்று சொல்லப்படும். இந்த சூறாவுடைய கடைசி ஆயா வயம்னஊன அல்-மாஊன். சில மக்கள், மனிதர்கள் கஞ்சத்தனம், பெரிய கஞ்சத்தனத்தின் காரணமாக சிறிய சிறிய அற்பமா உள்ள பொருட்களை கூட மக்களுக்கு இரவல் கொடுத்து உதவ மாட்டார்கள். அதுல கூட கஞ்சத்தனம் காட்டி தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களை பற்றியும் ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா கடைசி ஆயத்துல குறிப்பிடுகிறான். ஆகவேதான் அல்-மாஊன் என்கிற பெயர் இந்த சூறாவுக்கு வந்திருக்கு. முதலாவது அல்லாஹ் தஆலா முதல் ஆயா ஆரம்பிக்கிறான், أرأيت الذي يكذب بالدين. ஓதும்போது أرأيت الذي ஓதக்கூடாது. أرأيت الذي أرأيت الذي يكذب. كذب ஓதக்கூடாது. يكذب يكذب ذال يكذب بالدين. அங்க தால், الدين தால், யுகذிபு ذال. அப்போ أرأيت الذي يكذب بالدين. அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே, கூலி கொடுக்கப்படுகிற அந்த மறுமை நாளை நிராகரிக்கக்கூடிய, பொய்ப்பிக்கக்கூடியவனை நீங்கள் பார்த்தீர்களா? தீன் என்று சொன்னால் இங்க கூலி கொடுக்கப்படுகிற நாள், மறுமை நாளை புரியும். மறுமை நாளுக்கான பெயர்கள்ல ஒரு பெயர் அத்தீன். ஆகவேதான் அல்லாஹ்வை நாம் சொல்லும் போது சூரா அல்-ஃபாத்திஹால மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லுது. தீர்ப்பு நாள், கூலி கொடுக்கப்படும் நாளின் அதிபதி. அவை தீன் என்பதற்கு பொதுவாக நம்ம மார்க்கம்ங்கிற அர்த்தம் சொல்றது. அது மட்டுமல்ல, தீன் என்று சொன்னா கூலி கொடுக்கப்படுது. அப்போ அல்லாஹ் கேட்கிற, நபியை நீங்கள் பார்த்தீர்களா? கூலி கொடுக்கப்படும் நாளை பொய்ப்பிக்கின்றவன். மறுமையெல்லாம் ஒன்று இல்லை, சொர்க்கம் நரகம்லாம் எதுவும் இல்லை, அது யாரு கண்டா? எல்லாம் இறந்தவர்களுக்கு இறந்த பிறகு என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்படி மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லாமல் நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பான், தீர்ப்பளிப்பான், நல்லோர்களுக்கு நற்கூலி வழங்குவான், பாவிகளுக்கு தண்டிப்பான், இப்படிங்கிறதை எல்லாம் மறுக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் பார்த்தீர்களா? பொய்ப்பிக்கின்றவனை பார்த்தீர்களா? அவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ. அவன் அனாதையை விரட்டுகிறான். يَدُعُّ الْيَتِيمَ, யதீமை, அனாதையை விரட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது ஓதும்போது பெரும்பாலும் மக்கள் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு இருக்கும். என்னன்னு கேட்டா, فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ ஓதுவான். எதுல் யதீம் அல்ல, அங்க எது எது ஐன் அடுத்து வருது, அந்த ஐனுக்கு மேல ஷத்தா இருக்கு. அப்ப அந்த ஷத்தானா ஒரு எழுத்துக்கு மேல ஷத்தா இருந்துச்சுன்னா அது ரெண்டு எழுத்து மாதிரி. அதுல முதலாவதாக அதை நாம் உச்சரிக்கிறோம், இன்னொரு தடவை அதை உச்சரிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கும். அப்போ முதல்ல எது, அப்போ ஒரு ஐன் தான் உச்சரிக்கிறது எது, அப்புறம் இன்னொரு ஐன் சேருவாங்க, ஏன்னா சத்தா இருக்கு. அப்போ உல் என அடுத்த அல் யதீம்ல உள்ள உல் யதுல் யதீம். அப்ப சரியாக உச்சரிக்கணும். பெரும்பாலும் நம்ம செய்யற தப்பு தான். எனக்கு
கேட்டா அந்த ஐனை சரியா கவனிக்காம, அதுல உள்ள ஷத்தாவை கவனிக்காம அந்த இடத்துல அதை இரட்டித்து ஓதுவது முக்கியம். அப்போ ஃபதலிகல்லதி யதுல் யதீம் அப்படி ஓதணும். அப்ப அல்லாஹ் தஆலா இங்கே கூலி கொடுக்கப்படுகிற அந்த நாளை பொய்ப்பிக்கின்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் அனாதைகளை விரட்டியிருப்பார்கள், அவர்களுக்கு உதவ மாட்டார்கள், கருணை காட்ட மாட்டார்கள் அப்படின்னு எச்சரிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய 2 விரல்களை காட்டி அனாதையை ஆதரிப்பவரும் நானும் மறுமையில் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். கொஞ்சம் இடைவெளி எடுத்து காட்டினான். அதாவது எப்படி 2 விரல்கள் நெருக்கமாக இருக்குதோ அது போல சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் அனாதையை ஆதரிப்பவர், அனாதையின் பாதுகாவலர், அனாதையை பராமரிப்பவர். அப்போ அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். அப்போ விரட்டக்கூடியவருடைய நிலை என்ன? அந்த சொர்க்கத்தை நம்பாதவன், நாளைக்கு மறுமையை நம்பாதவன், அதுக்கு அல்லாஹ்வோட சொர்க்கமுற கூலி இருக்குங்கிறத நம்பாதவன், ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறத அவன் மறந்தவன், மறுக்கக்கூடியவன். இப்படிப்பட்டவன் தான் அனாதைகளை விரட்டடிப்பான், அவர்களுக்கு உதவாம இருப்பான். அனாதை என்றால் மார்க்கத்தில் யத்தீம் என்று சொன்னா பருவ வயதை அடைவதற்கு முன்பு யார் தந்தையை இழந்து விட்டாரோ, தந்தை இறந்து போயிட்டாரோ அப்படிப்பட்டவரை மார்க்கத்துல யத்தீம் என்று சொல்றோம். அப்போ மார்க்கத்துல அந்த யத்தீமை ஆதரிக்கிறவர் தன்னால் முடிந்த வரைக்கும் ஆதரிக்க முயற்சி செய்யணும், தன்னால் முடிந்த வரைக்கும் நேரடியாக ஆதரிக்க முயற்சி பண்ணணும். ஆகவேதான் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் எந்த அளவுக்கு ஆதரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா, இவர் யத்தீமாகறாருன்னா என்ன அர்த்தம்? தந்தை இறந்து விட்டார்னா இவருடைய அம்மா என்ன ஆகிடுறாங்க? விதவை ஆகிடுறாங்க. அப்ப அந்த முதல்ல அந்த விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பான். அப்ப விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதை கொண்டு அவங்களை திருமணம் செய்யறதை கொண்டு அவளுடைய பிள்ளையை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்குவாங்க. அப்போ ஒரு தந்தைங்கிற ஸ்தானத்துல இருந்து கொண்டு அந்த அனாதைக்கு பொறுப்பாளியா இருந்து அதே நேரத்தில் அந்த அனாதை ஆதரிக்கிறது மட்டுமல்ல, அந்த அனாதையின் தாயையும் தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு அந்த குடும்பத்திற்கு முழு பெருப்படுத்திக் கொள்ளக்கூட சஹாபா இருந்தார். ஆகவே சஹாபாவிடம் இருந்த இந்த பண்பு இருக்குது, அது ஒரு மகத்தான அவங்களுடைய தியாகத்தையும் அவர்கள் எந்த அளவுக்கு சமூக அக்கறையோடு நடந்து கொண்டாங்க. அந்த காலத்துல யாருமே விதவையா வாழவே முடியாது. யாரோ ஒரு பெண் விதவை ஆயிட்டாங்கன்னா இந்த டைம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு பெண் கேட்கறதுக்கு பல ஆண்கள் போட்டி போடுவாங்க. யார் முடிந்தவரை போயிட்டு, ஏன்னா அந்த பெண்ணுக்கு குழந்தைகள் இருக்கும், அந்த குழந்தைகள் அனாதை ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சஹாபா அந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவர்கள். இப்போ இதுல இருந்து தெரியுது, சஹாபா அனாதையை துரத்தவர்கள் அல்ல, அவர்கள் ஆதரிக்கூடியவர்களாக இருந்தார் என்றால் எவ்வளவு மறுமையின் மீது அந்த கூலி கொடுக்கப்படும் நாளில் நம்பிக்கை வைத்திருப்பார்கள், உண்மைப்படுத்தினாங்க. ஆனா பொய்ப்படுத்துறவன் அவன் எப்படி இருப்பான்? வெட்டக்கூடியவனாக இருப்பான். 3வது ஆயம், ولا يحض على طعام المسكين. கூலி கொடுக்கப்படும் நாளை மறுக்கக்கூடியவன், பொய்ப்பிக்கூடியவனுடைய அடுத்த இன்னொரு போக்கு, அவனுடைய குணம் என்னன்னு கேட்டா, அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான். அல்லாஹ் தஆலா இங்க எப்படி சொல்றான்? ஏழைக்கு உணவளிக்க மாட்டான்னு சொல்லல, உணவளிக்கிறது தூண்ட மாட்டான். உன்னால் ஏழைக்கு உணவளிக்க முடியாது, தூண்டக்கூடியவனா இருக்கணும். உன்னிடம் ஒண்ணு இல்லை, நீ ஏழைக்கு உணவு தர முடியல, ஆனா இன்னொருத்தர் என்ன இல்லைங்க, நீங்களா கொஞ்சம் அவருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஈமான் இருக்கணும். அந்த பண்பு கூட இல்லாதவன் அல்லாஹ் நம்பாதவன், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வோட இருக்கிற கூலியை நம்பாதவன், அவன் தான் ஏழைக்கு உணவளிப்பதை கூட தூண்டாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கடுமையாக அவருடைய குணங்களை சொல்றான். அப்ப இந்த ஆயத்தை ஓதும் போது வலா யஹுத்து தாது வருது, யஹுத்து, அப்ப அந்த இடத்துல ஷத்தா வருது. வலா யஹுத்து அலா ஐன் அலா தஆமில் மிஸ்கீன், தஆமில் சொல்லக்கூடாது, தஆமில் மிஸ்கீன் என்று ஓதணும். அடுத்து 4வது ஆயம், ஃபவைலுல் லில் முஸல்லீன். இது ஓதும்போது ஃபவைலுல் லில் முஸல்லீன், முஸல்லீன் ஓதக்கூடாது, ஃபவைலுல் லில் முஸல்லீன். அப்போ அல்லாஹ் இங்க எச்சரிக்கை செய்யறான், சபிக்கிறான், தொழுகையாளிகளுக்கு கேடு. இந்த ஆயத்தை இப்படி நிறுத்த முடியாது, அடுத்த ஆயத்தை சேர்ந்துதான் அந்த அர்த்தம் வரும்.
ஏன்னா அல்லாஹ் தொழுகையாளிகளில் சிலரை சபிக்கிறான், அவர்களுக்கு கேடு நாசம் என்று எச்சரிக்கை செய்கிறான். வயல்னா கேடு நாசம். என்ன யார் வாங்க? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தங்களுடைய தொழுகையின் விஷயத்தில் மறந்தவர்களாக இருப்பார்கள், அலட்சியமாக இருப்பார்கள், அந்த உரிய நேரத்தில் தொழமாட்டார்கள், நேரத்தை தவற விடுவார்கள், அதை அலட்சியமாக இருப்பார்கள், அதை மிகவும் தாமதப்படுத்தி தொழுவார்கள், அல்லது தொழுகை தாங்கள் தொழக்கூடிய தொழுகையின் சட்டங்களை தெரியாமல் அதிலே கவனம் இல்லாமல் தொழுவார்கள். இந்த ஆயத்துக்கு தப்சீர்கள்ல நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு, இந்த தொழுகையாளிகள் யாரும் தொழுவாங்க, ஆனா உரிய நேரத்தை தொழ மாட்டாங்க. ரெண்டு, தொழுவாங்க, உரிய நேரமா இருக்கும், ஆனா எவ்வளவு தூரம் அந்த நேரத்தை தாமதப்படுத்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவர்கள் துஹருடைய தொழுகையை அசருடைய நேரம் நெருங்கிய நேரத்தில் தொழுவார்கள், அசருடைய தொழுகையை மக்ரிப் நெருங்கிய நேரத்தில் தொழுவாங்க, மக்ரிபுடைய தொழுகை இஷா நெருங்கிற நேரத்தில் தொழுவாங்க. ஆனா கேடுதான் இருக்கு, ஏன்னா அவ்வளவு தாமதப்படுத்தி தொழுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. மூன்றாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது, இவர்கள் அவசரமாக தொழுவார்கள். ஒரு தொழுகையில் அதிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை கடைபிடிக்க மாட்டார்கள். அதாவது காக்காய் கொத்துவது போல சட்டு சட்டு தொழுகிறார். இது மூன்றாவது விளக்கம். நான்காவது என்னன்னு கேட்டா, சோம்பேறித்தனமாக தொழுவார்கள். தொழும்போது தொழுவாங்க, ஆனா அப்படி ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் அவங்களுக்கு. நிற்கும் போதே அந்த சோம்பேறித்தனத்தோட நிற்பாங்க, இவங்களுக்கு கேடு. ஐந்தாவது விளக்கம், தொழுகையின் நிலைகளில் அந்த நிலைக்குரிய ஹக்கை கொடுக்க மாட்டார்கள். நிற்கும் போது எப்படி நிற்கணுமோ அந்த நின்று ஓத வேண்டியது ஓத மாட்டாங்க சரியா. ருக்குல சரியா தஸ்பீஹ் செய்ய மாட்டாங்க, அல்லது முதுக சரியா நிமிர்த்தி வைக்க மாட்டாங்க. அப்படி குனிற மாதிரி குனிவாங்க, அப்படி எழுதுவாங்க, அப்படி பட்டு படாம தொழுவாங்க. சஜிதா போற மாதிரி தெரியும், சஜிதா போவாங்க, ஆனா சஜிதா போயிருக்க மாட்டாங்க, ஒழுங்கா போயிருக்க மாட்டாங்க. அப்போ தொழுகையுடைய ஷர்த்துகள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய மாட்டார்கள், அதனுடைய கடமைகளை பூர்த்தி செய்ய மாட்டார்கள். இது ஐந்தாவது விளக்கம். ஆக அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் அல்லது தொழுகையிலே அவங்க மறதியை கடைபிடிப்பார்கள், அவ்வளவு அலட்சியம் இருக்கும். தொழுகை இயல்பாக ஏற்படுற மறதி வேற, தொழுகைக்காக வருவதில் அதிலே மறதி. ஏன்னா தாங்க நம்ம வேலையில் இருக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு தொழுகை தவறுவார்கள். அப்போ இந்த மாதிரி தொழுகையாளிகள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்ல, அவர்களுக்கு கேடு. அவர்கள் எப்படி கூட அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம், இந்த இடத்துல ஓதும்போது அல்லதீன ஹும் அன், அந்த இடத்துல அப்படி ஓதணும். ஏன்னு கேட்டா அன் நூன் சாக்கிங் இருக்கு, நூனுக்கு மேல சுக்கூன் இருக்குது. அடுத்து ஸலாத்திஹிம், அப்போ அன் ஸலாத்திஹிம், ஸலாத் ஸலாத்திஹிம் சொல்றாங்க. ஸலாத்னா சீன் வரும், அப்படி அல்ல, ஸலாத் ஸாத். அன் ஸலாத்திஹிம் சாஹூன், சாஹூன் இல்ல சாஹூன், ஹா சாஹூன், கைன் இல்ல சாஹூன் இல்ல சாஹூன். அப்போ அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். ஆறாவது ஆயத், அல்லதீன ஹும் யுராஊன். இந்த தொழுகையாளிகளுக்கு இன்னொரு பெரிய காரணம், அவங்க கேடுக்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க தொழுகிட்டு இருப்பாங்க, யாராவது அவங்களுக்கு பக்கம் வந்துட்டாங்கன்னா அவங்க தொழுகை ரொம்ப பவ்யமா தொழுவாங்க, அவங்களுடைய நிலைகளை அழகாக்குவாங்க, ருக்கு அழகாக்குவாங்க, சுஜூத நீண்டனா செய்வாங்க, ருக்கு நீண்டனா செய்வாங்க, துவா ரொம்ப செய்யற மாதிரி காட்டுவாங்க. அவங்க மற்றவங்களாம் தங்களை தொழுகையாளிகள் சொல்லணும், தாங்கள் மற்றவர்கள் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்க, அவர்கள் மக்களுக்கு முன்னிலையில் தொழுவார்கள், தனிமையில் இருந்தால் தொழ மாட்டார்கள். அவர்களை தான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீனஹும் யுராஊன், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொழுவார்கள். இந்த இடத்துல
தொழுகையாளிகள் மட்டும் குறிக்காது, எல்லாரும் குறிக்கும். என்னென்ன நல்ல அமல்கள் இருக்குதோ அந்த அமல்களை எல்லாம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற முகஸ்துதிக்காக யார் அந்த அமலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் இந்த வார்த்தையில அடங்கிடுவாங்க. யுராஊன் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஓதும் போது அல்லதீனஹும் யுராஊன் சொல்லணும், யுராஊன் அப்படி ஓதணும். 7வது ஆயா, கடைசி ஆயா, வயம்னஊனல் மாஊன். இந்த இடத்துல ஓதும் போது வயம்னஊ ஐன் வயம்னஊனல் மாஊன் வயம்னஊனல் மாஊன். அந்த மான் இழுத்துறக்கூடாது. வயம்னஊனல் மாஊன் ஐன், அங்கேயும் ஐன் தான். மாஊன் ஊன். அப்போ அல்லாஹ் தஆலா வயம்னஊனல் மாஊன் அப்படிங்கும்போது இவர்கள் யாருன்னு கேட்டா, இவர்களும் அல்லாஹ்வோட கூலி கொடுக்கப்படுற போய் பிக்கக்கூடிய பாவிகள். என்னன்னு இவங்கள்ட்ட இருக்கிற கஞ்சத்தனம், ரொம்ப கஞ்சத்தனம். எந்த அளவுக்கு கேட்டா அல்லாஹ் சொல்றான், இவர்கள் ரொம்ப சிறிய சிறிய பொருள்களை கூட மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதாவது திரும்ப ரிட்டர்ன் வாங்கிக்கிற இரவல் கொடுக்கறத கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ சலப்பு சொன்னாங்க, இவர்கள் எப்படி பண்றாங்க, ஒரு ஊசியை கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. கொஞ்சம் கொடுங்க, ஊசி கொடுங்க, நம்ம தச்சுட்டு கொடுத்துருங்க அப்படின்னா இவங்க யோசிப்பாங்க. வருமா திரும்ப தரமாட்டாங்க அந்த அளவுக்கு. அப்போ ஏன்னா ஊசிக்கு அற்பமான பொருள். ஒரு பக்கெட்ல தண்ணீர் கேட்டால் தரமாட்டாங்க, ஒரு பக்கெட் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தரமாட்டாங்க. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கிடைக்குமா, தரமாட்டாங்க. இப்படி எவ்வளோ உதாரணங்கள். எது நடைமுறை வாழ்க்கையில இந்த கஞ்சத்தனத்துக்கு காரணம் எதையும் யாருக்கும் கொடுக்காம தனக்குன்னு வச்சுக்கிறானே அவன்தான் இவன் யார், மகா கஞ்சன். இப்போ அல்லாஹ் தஆலா மக்கள் அற்பமா நினைக்கக்கூடியதை கூட தடுத்து வைத்துக் கொள்வது. வயம்னஊன்னா தடுத்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு பொத்தி வைத்துக் கொள்வாங்க. எதையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, தரமாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா இதுல எச்சரிக்கை செய்கிறான். ஆகவேதான் இந்த சூறாவுக்கு அல் மாஊன், அற்பமான பொருள்கள் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. அப்போ இந்த சூறாவிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகள் என்ன? முதலாவது, மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும், ஈமானுடைய முக்கியமான ஒரு தூண். இரண்டாவது, அந்த மறுமையின் நிலைமைகள்ல கூலி கொடுக்கப்படுவதை உறுதியா நம்பணும். ஏன்னா இங்க நமக்கு ஒன்று கிடைக்காவிட்டால் கூட அல்லாஹ்வோட நாளைக்கு நிச்சயமா அதற்கு கூலி கிடைக்கும். மூன்றாவது, உண்மையிலே நம் மறுமையின் மீதான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல மாற்றத்தை வெளிப்படுத்தணும். அதுல அல்லாஹ் தஆலா பல விஷயங்கள் இங்க சொல்றான். ஒண்ணு, அனாதைகளுக்கு உதவுவது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, அல்லது முடியாவிட்டால் கூட ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவது. அடுத்து முக்கியமானது, தொழுகையிலே சரியாக பேணுதலாக தொழுவது, தொழுகை சட்டங்களை அறிந்து சரியான நேரத்தில் தவறவிடாமல் தொழுவது, அலட்சியம் இல்லாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் தொழுவது. இதையெல்லாம் அல்லாஹ் சொல்றான். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நல்ல அமல் செய்யாம அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக அமல் செய்வது, முகஸ்துதி எதிர்பார்க்காமல் இருப்பது. இறுதியாக நம்மால் முடிஞ்ச சில நேரம் தர்மம் செய்ய முடியாவிட்டால் கூட நம்மால் இரவல் கொடுக்கிற அளவுக்காவது நம் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதையெல்லாம் இந்த சூறாவுடைய படிப்பினைகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை அறிந்து கொண்டோமோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ் மீது உண்மையான ஈமான் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.